ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் டெத் அபிலிட்டி இஸ் சோ ஓவர் பவர்ன்ற அனிமியோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிஞ்சா காமோய், கிங்டம் ஆஃப் ரூயின்ஸ் அண்ட் சோலோ லெவலிங்ன்ற அனிமியோட சீரிஸை கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே வரும். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தா பயங்கரமா தாங்க ஆரம்பிக்குது. ஹீரோ சின்ன பையனா இருக்கான். அவனை சுத்தி மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை தேடி அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த ரூம்ல பார்த்தா அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட தலையில இன்னொரு பொண்ணு கண்ணை வச்சுட்டு பாயிண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னா அந்த இன்னொரு பொண்ணு சொல்றா, நீ ஏதாவது அசந்த நான் இவளை சுட்டு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு சொல்றா. பார்த்தா ஹீரோ எந்த மூமெண்ட்டும் பண்ணாமே அவளை ஜஸ்ட் எதுவும் சொல்லாமே பார்த்தே கொண்டுறான். இந்த ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அசாகாசன் நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க பார்த்தா வேற ஏதோ ஒரு பொண்ணு ஹீரோவை எழுப்புது. ஹீரோவும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கான். கண்ணை முழிச்சு ஹீரோ பாக்குறான். யார் மணின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கறான். தெரியலையா, நான் தான் டோமோச்சிக்கி டானோரான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஹீரோ பார்த்து அப்புறம் அந்த பொண்ணு கேட்கறா, இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ என்ன தூங்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்கறா. ஹீரோ ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன நடந்துச்சா, கொஞ்சம் நீ உன் கண்ணை திறந்து பாடுறான்னு சொல்லிட்டு காட்டுறா. அங்க பார்த்தா ஒருத்தனை டிராகன் அப்படியே சொருகி வச்சிருக்கு. கீழே பார்த்தா இன்னொரு பொண்ணு செத்து போய் கிடக்குறா. ஹீரோ பாட்டுக்கு அது எதுவுமே தெரியாம பஸ்ல தூங்கிட்டு இருக்கான். ஹீரோ ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணும் எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ இப்பதான் அந்த கிரியேச்சரை கவனிக்கிறான். என்னடா இது, பாம்பா பல்லியான்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்புறம் கீழே இருந்த மைக் எடுத்து அதோட டெய்ல அடிக்கிறான். அடிச்சோன்னு அது அந்த பையனை விட்டுட்டு போயிருது. பார்த்தா அது ஒரு டிராகன் திரும்பி இவங்களை அட்டாக் பண்ண வருது. அந்த பொண்ணும் பயந்து நம்ம செத்துறோம்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை அப்படியே கொண்டுறான். ஹீரோ அப்புறம் அந்த பொண்ணை கண்ணை திறந்து பார்க்க சொல்றான். டாமரோ கண்ணை திறந்து பாரு, நம்மளுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த பொண்ணு ஒண்ணு என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. உடனே ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், இதே தான் நானும் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு, இப்ப மாதிரி நம்ம பேசலாமான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் கேம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணும் அதை பார்த்தோன்னே இத மாதிரி சிச்சுவேஷன்லயும் நீ உட்காந்து என்னடா கேம் விளையாண்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கேட்கறா. அப்புறம் டேமரோ ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்றா. ஃபீல்ட் ட்ரிப்காக நம்ம பஸ் போயிட்டு இருந்துச்சு. ஒரு டனலுக்குள்ள பூந்துச்சு. அந்த டனல் விட்டு வெளில வந்தா பார்த்தா இந்த உலகத்துக்கு நம்ம பஸ் வந்துருச்சு. எனக்கு எதுவுமே புரியல. அப்ப பார்த்து பஸ்ஸுக்குள்ள ஒருத்தி ஏறினா. அவ பேரு ஷீனோன்னு சொல்லி சொன்னா. அவ ஒரு மந்திரவாதினும் அவ சொன்னா. நம்ம டீச்சர் அவளை யாருன்னு சொல்லி கேட்க போனாரு. பார்த்தா அவரை கொண்டுட்டா. இல்லாம யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க, நான் பேசும்போது உங்களோட போக்கஸ் ஃபுல்லாவே என் மேலதான் இருக்கணும்னு சொல்லி சொன்னா. இங்க உங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் வரல, ஆனா நீங்க என்ன கோவப்படுத்தினீங்கன்னா அது கன்ஃபார்மா நடக்கும்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு என்னோட பவர் 5,30,30,000 சொல்லி சொன்னா. இந்த இடத்துல நீங்க சிரிச்சாகணும்னு சொல்லிட்டு டிரைவரையும் அவ கொண்டுட்டா. காமெடி பண்ணா சிரிக்கணும், அதுக்கு தேவையில்லாம இப்படி சைலண்டா இருந்தா நான் கோவமாயிருவேன், அதனாலதான் நான் கொண்டுன்னு சொல்லிட்டு சொன்னா. அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னா, இது எல்லாமே உங்களுக்கு இசக்காய் மாதிரியா இருக்கும், நான் தான் உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு சம்மன் பண்ணேன்னு சொல்லி சொன்னா. நான் இங்க உங்க எல்லாரையும் சம்மன் பண்ணதுக்கு என்ன காரணம்னா உங்க எல்லாரையும் ஃபியூச்சர் சேஜா ஆக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த உலகத்தை சேஜ் தான் ரூல் பண்றாங்க, ஆனாலும் நாங்க எங்க எண்ணிக்கை அதிகமாக்கணும்னா இது மாதிரி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி சொல்றா. சொல்லிட்டு அவளோட அடுத்த மேஜிக்க போட ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் கொஞ்ச நேரத்துல பயந்துடுறாங்க. பார்த்தா கொஞ்சம் பேரோட உடம்பு மட்டும் நல்ல க்ளோ ஆரம்பிச்சிருது. சில பேருக்கு மட்டும் எந்த க்ளோவும் தெரியல. ஒன்னு அவ சொல்றா, உங்க உடம்புல நான் பேட்டில் சாங்ன்ற சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், உங்களோட கண்ணு முன்னாடி அதோட லோகோ அண்ட் லைசன்ஸ் எல்லாமே வரும். டனோரோ அவ ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறா, உனக்கு கண்ணு முன்னாடி ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அவளும் ஆமா என் கண்ணு முன்னாடி புரியாத வார்த்தைகள்ல ஏதோ ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கு, இங்க என்னோட ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் ஷியோன் இவங்க எல்லாருக்கிட்டே சொல்றா, இந்த சிஸ்டம் எங்க ஊர்ல கிஃப்ட்னு சொல்லி கூப்பிடுவோம், இத நீங்க நல்ல ஒரு சேஜ் ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கு அவசரம்லாம் இல்ல, உங்களுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றா. நம்ம டனோரோ ஒண்ணு ஷியோன் கிட்ட டவுட் கேக்குறா. என்னோட உடம்பு இது மாதிரி எதுவும் மின்னலேன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஷியோன் ஒண்ணு சொல்றா, சில பேரு இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு இது மாதிரி பவர்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்றா. வேணா நான் வேணா ஒண்ணு கால்நடைகளா மாத்தி விட்டுறான்னு சொல்லிட்டு கேக்குறா. டனோரோ ஒண்ணு பயந்து போயிடுறா. ஷியோன் அப்புறம் மத்த எல்லாருக்கிட்டையும் சொல்றா, உங்க ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் 1 hour தான் இருக்கு, தயவு செஞ்சு எல்லாரும் செத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. டனோரா ஒண்ணு உட்காந்துடுறா. என்னடா இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. ஒண்ணு டனோரோட ஃப்ரெண்டு இந்த சைடு சொல்றா, இந்த ஸ்கிரீன்ல இப்போ இந்த மிஷினோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது, ஏதோ ஒரு டிராகன் அட்டாக் பண்ண வருதான்னு சொல்லிட்டு சொல்றா. டனோரா அதை கேட்டோன்னா என்னது டிராகனா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் அந்த பஸ்ல இன்னொருத்த எந்திரிச்சு வரான். நம்ம இந்த மிஷினை முடிக்காம இங்க இருந்து போக முடியாது போல, சரி உங்களோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் எழுதிதாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாருமே
எல்லாருக்குமே அவங்களோட ஸ்டாட்ஸ் ஒரு பேப்பர்ல எழுதி தராங்க. அது பார்த்தா எல்லாருக்குமே வேற வேற எபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம டெனரோ அண்ட் நம்ம ஹீரோ அண்ட் அவங்க கூட சேர்ந்து மிச்சம் 2 பேரு ஆக மொத்தம் 4 பேருக்கு எந்த பவரும் இல்ல. நம்ம ஹீரோ மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்தே தூங்கிட்டு தான் இருக்கான். இவனுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டெனரோவும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, ஆமா இவன் தூங்குறது தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றா. அப்புறம் இவங்க எல்லாருமே பஸ் விட்டு கீழே இறங்குறாங்க. சரி இவங்களும் கீழே இறங்க போறாங்க. நம்ம டெனரோ மட்டும் நம்ம ஹீரோவை எழுப்ப பாக்குறா. பார்த்தா கூட வந்தவா சரி அவனை எழுப்பாத, அவனுக்கு தான் தூங்குறது பிடிக்குது இல்லைன்னு சொல்லிட்டு அவனை விட்டுடுவான்னு சொல்றா. அங்க பார்த்தா இவங்கள பஸ்ல இருந்து ஒருத்தன் கீழே இறங்க விட மாட்டேங்கிறான். இவங்க கூட அந்த பவர் இல்லாத பையன் அவன்கிட்ட கேக்குறான், எதுக்குடா எங்களை தடுக்கிற, உனக்கு என்ன உன் மனசுல பெரிய ஆள் நினைப்பான்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்போ ஒரு ஜெனரல்ரா என்ன மரண்டியான்னு சொல்லிட்டு அவனோட பவரை காட்டுறான். அங்க இருந்து அந்த பஸ்ஸோட சீட்ஸ அவன் கையாலே அழகா தூக்கி கையா பேத்து எடுத்துடுறான். கிஃப்ட்டுங்களை ரிசீவ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஸ்டார்டிங் லெவல் 1லயே இவ்வளவு பிசிக்கல் எபிலிட்டி இருக்கு. உங்களை எங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு வந்தா எங்களுக்கு தான் தேவையில்லாத தலைவலியா இருக்குன்னு சொல்றான். ஒண்ணு அந்த பஸ்ல அந்த இன்னொரு பொண்ணு, அப்பனா எங்களுக்கு பவர் இல்லைன்னா நீங்க எங்களை காப்பாத்தணும் தானேன்னு சொல்லிட்டு கேக்குறா. உங்களை நான் காப்பாத்தணும்னா காப்பாத்தலாம், ஆனா இந்த பஸ்ல உங்களை ஸ்டே பண்ண வைக்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் அங்க இருந்த இன்னொரு பொண்ணு அவளோட சாம் மேஜிக்கா இவங்க மேல போட்டு விட்டு நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் இவங்க கிட்ட சொல்லிட்டு போறான், இந்த ஏரியால இருக்குது ஒரே ஒரு டிராகன் தான், நீங்க எல்லாருமே அழகா டீகாயா இருந்தீங்கன்னா அழகா இந்த இது முடிச்சுட்டு நாங்க எல்லாருமே சிட்டிக்கு சேஃப்டியா ரிட்டர்ன் ஆயிருவோம்னு சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ ஒண்ணு இவன்ட்ட கேக்குறான், என்னது எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்துக்கிட்டாங்களா, மீகோச்சி இத மாதிரி இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு சொல்றா. அவன் ஒண்ணு மீகோச்சியா அவளும் ஒத்துக்கிட்டான்னு சொல்றான். சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த பஸ்ஸுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல டிராகனும் வந்துருது. இவங்க எல்லாரும் விண்டோ சொல்லியாவது தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பார்த்தா டிராகன் அதுக்குள்ள இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை குத்தி கொன்றுது. அப்புறம் நம்ம டொனாரோ சொல்றா, இதான் நடந்துச்சு, இப்போ நம்ம இந்த சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம்னு சொல்றா. ஆனா இவ்வளவு நடந்துட்டு இருக்க போதும் ஒருத்தன் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவ சொல்றா. நம்ம ஹீரோ அப்பவும் அதை பத்தி கவலைப்படாம, என்னது ஒரு இசக்காயில நான் மாட்டிட்டேனா, அப்பனா நான் எப்படி என்னோட கேம் இதை சார்ஜ் போடுறதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். டொனாரோ ஒண்ணு ஹீரோ பார்த்து கேக்குறா, ஏன்டா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, உனக்கு உன் கேம் இதை சார்ஜ் போடுறதுதான் உனக்கு ஒரு பிரச்சனையா தெரியுதான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேக்குறா. அப்புறம் ஹீரோ சொல்றான், யசாக்கி சொன்னபடி பார்த்தா இங்க ஒரே ஒரு டிராகன் தான் இருந்திருக்கணும், அப்பனா நம்ம இப்ப வெளில போறது சேஃப் தான் சொல்லிட்டு சொல்றான். நம்ம டொனாரோ ஒண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல அந்த டிராகன் பாட்டுக்கு நம்மள அட்டாக் பண்ண வந்துச்சு, டக்குன்னு அதே சடனா செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ ஒண்ணு ஹீரோ கிட்ட இது கேட்கறதுக்கு பொய் மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் அந்த பஸ் விட்டு வெளில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு மலை, அப்புறம் ஒரு சிட்டி அண்ட் ஃபாரஸ்ட், 3 ஆப்ஷன் தான் இருக்கு இவங்களுக்கு. இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணுத்துக்குள்ள போலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஹீரோ ஒண்ணு காடு வழியா நம்ம போக வேண்டாம், அது டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம்ல டொனாரோ ஹீரோ கிட்ட சொல்றா, அங்க பாரு ஏதோ ஒண்ணு நம்மள நோக்கி பறந்து வருதுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒண்ணு என்னது டிராகனான்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நம்ம கூட படிச்ச பசங்க வராங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒண்ணு டொனாரோ கிட்ட நான் அவங்க 3 பேரையும் கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறான். டொனாரோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளாஸ்மேட்ஸ் பறந்து வரதை பார்த்தா உனக்கு அவங்கள கொல்லணும் தான் தோணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறா. ஹீரோ ஒண்ணு டொனாரோ கிட்ட சொல்றான், அவங்க நம்மள இங்க விட்டுட்டு போனதும் ஒரு கொலைகாரங்க பண்ற செயல் தானேன்னு சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ ஒண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, அதுக்காக அவங்கள கொல்லணுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒண்ணு டொனாரோ கிட்ட சொல்றான், நம்ம அவங்கள கொல்லுனா கூட அவங்க நம்மள கொல்லணுன்ற எண்ணத்துல தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க 3 பேரும் பறந்து வரப்போதே கீழே செத்து கிடக்குற டிராகனை பாத்துறாங்க. என்ன இது டிராகன் செத்து போயிடுச்சா, சரி நம்மளோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வரானுங்க. ஹனகாவான் இருக்கவன் டொனாரோ பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்னது இவன் இன்னும் சாவலியான்னு சொல்லிட்டு கேக்குறான். இவ செத்து போயிருந்தா இவரோட உடம்ப ஜோம்பி மாதிரி மாத்தி என் கண்ட்ரோல்ல வச்சு வேற லெவல்ல ஏதோ பண்ணலாம்னு சொல்லி பிளான் போட்டுருந்தேன்னு சொல்லிட்டு புலம்புறான். அந்த பிளான் எல்லாமே வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே சைட்ல இருந்த இன்னொருத்தர் சொல்றான், நான் தான் சொல்லணும்ல உயிரோட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஃபுகாரா இருக்கவன் சொல்றான், ஆனா செத்து போனவளோட உடம்ப வச்சு ஜோம்பியா மாத்தி அவளை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் கிரீப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹிகாஷிடா உடனே சொல்றான், சரி தேவையில்லாத எதுவும் பேசாத, ஏற்கனவே டொனாரோக்கு இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாவே ஆக முடியாது போலன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ ஹிகாஷிடான் இருக்கவன் அவனோட ஃபயர் பால் டெக்னிக்கை யூஸ் பண்றான். பார்த்தா அந்த பஸ்ஸோட பாதியே போயிருது. அவனோட ஃபயர் பால் அந்த பஸ் இதை தாண்டியும் ஒரு மலை மேல போய் விழுது. கூட இருந்தவனுங்க சொல்றானுங்க, நல்ல வேலை ஹிகாஷிடா நீ ஒரு ஹீரோ ஆயிட்ட, இல்லனா நீ வில்லனா மட்டும் இருந்தா பிரச்சனையா போயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. டொனாரோ உடனே இவங்க கிட்ட கேக்குறா, ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹிகாஷிடா உடனே சொல்றான், அடுத்த தடவை நான் வரப்போது என்னால என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன் எல்லாத்தையும் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சொல்றான். முதல்ல நீ இங்க வான்னு சொல்லிட்டு டொனாசராவை கூப்பிடுறான். டொனாசராக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கூட இருந்தவன் சொல்றான், டொனாசரா உடனே ராத்திரி ஃபுல்லா நினைச்சு நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் டொனாசராக்கு இவங்களோட இன்டென்ஷனே புரியுது. அவகிட்ட இவங்க தப்பா நடக்க பாத்துக்கிறானுங்க. டொனாசரா ஒண்ணு நான் அது மாதிரிலாம் அவங்கள பண்ண விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்துறா. ஹீரோ ஒண்ணு டொனாரோ கிட்ட கேக்குறான், இது மாதிரி சிச்சுவேஷன்லயும் நீ இவ்வளவு தைரியமா
பேசுறியான்னு சொல்லிட்டு கேக்குறான். சரி அப்பனா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ டனாரோ கிட்ட சொல்றான். உடனே சைட்ல இந்த இன்னொருத்தன் ஹீரோ கிட்ட கேக்குறான், என்ன 2 பேரும் பயங்கர படிஸ் ஆயிட்டீங்க போலன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோ உடனே இந்த சைட ஹிகிஷிராவை விரல காட்டி டைன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கூட இருக்கவனுங்க சிரிக்கிறானுங்க. என்னடா நீ டைன்னு சொன்னா நாங்க உடனே செத்துடணுமான்னு சொல்லிட்டு கலாய்ச்சி சிரிக்கிறானுங்க. பார்த்தா அப்படியே ஹிகிஷிரா சைலண்டா கொஞ்ச நேரம் நிக்கிறான். டமால்னு கீழே விழுந்துடுறான். அது பார்த்தோன்னு கூட இருந்தவனுங்க பயந்துடுறானுங்க. லார்ட் ஹிகிஷிரா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறானுங்க. ஹீரோ ஒண்ணு சொல்றான், நான் அவனை சாவ சொன்னேன், அதனால அவன் செத்துட்டான், நீங்களும் இப்ப அசனீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பார்த்து ஃபுகாரா ஹிகிஷிரா கிட்ட போறான். பார்த்தா ஹீரோ அவனையும் சாவடிச்சிடுறான். இந்த சைடு ஹனகாவை மட்டும் நின்றுட்டு இருக்கான். நீ அசஞ்சா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹனகாவை பார்த்து சொல்றான். சரி நான் இப்போ என் பவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹனகாவா கிட்ட ஹீரோ சொல்றான். சொல்லிட்டு ஹீரோ ஹனகாவா ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் செத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றான். ஹனகாவை உன்னை மூவ் பண்ணாம நிக்கிறான். நீ மூவ் பண்ணா இப்போ நான் உன்னை சாவடிக்க மாட்டேன், தாராளமா அவங்களை செக் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹனகாவா செக் பண்ண போயிட்டு டக்குன்னு பார்த்தா அவங்கள ஹீல் பண்ண பாக்குறான். நான் ஒரு ஹீலர்ரா, நான் எந்த இன்ஜுரி வேணாலும் ஹீல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹனகாவா சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஹீல் பண்ண பாக்குறான். பார்த்தா அவங்க உடம்புல எந்த மூவ்மெண்ட்டும் தெரியல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹனகாவா யோசிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ கிட்ட டனோரா கேக்குறா, நீ அப்பனா அந்த டிராகனை கொண்டது நீயான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பெரிய கதைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் எனக்கு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு டனோரா கேக்குறா. ஹீரோ ஒன்னு ஹனகாவா ஒரு முட்டாள், அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், திரும்பி அவன் சண்டைக்கு வருவான், அதனாலதான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ ஒன்னு நம்ம ஹனகாவா கிட்ட அவனோட பவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். என்னோட எபிலிட்டி பேரு இன்ஸ்டன்ட் டெத், நான் எந்த டார்கெட்டுக்கு சாவணும்னு சொல்லிட்டு சொல்றேனோ அவங்க உடனே செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹனகாவா உடனே ஹீரோ பார்த்து சொல்றான், இதெல்லாம் நீ போய் சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, இது மாதிரி ஒரு பவரே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ ஒன்னு சரி நீ நம்பாத, நான் வேணா திரும்பி இன்னொரு டெஸ்ட் பண்ணி காட்டுவான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹனகாவா ஒன்னு இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹனகாவா அப்படியே ஹீரோ கிட்ட பேசிட்டே வரான். சரி அப்பனா நீ என்ன கொல்லணுன்ற மாதிரி பாக்குறத நிறுத்துன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம 2 பேரும் சமாதானமா போயிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரான். பின்னாடி அவன் கையில வேற ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட்டு ஹீரோவை கொல்லணுன்ற எண்ணத்தோட வரான். ஹீரோ ஒன்னு ஹனகாவா நிறுத்திடுறான். நீ இப்ப ஏதோ ட்ரை பண்ணதானே பார்த்தேன்னு சொல்லிட்டு கேக்குறான் ஹனகாவா பார்த்து. ஹனகாவா ஒன்னு இல்ல நான் எதுவும் ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ ஒன்னு ஹனகாவா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். எனக்கு யாராவது என்ன கொல்லணும்னு நினைச்சா கூட எனக்கு தெரிஞ்சிரும், எனக்கு இந்த 2 எபிலிட்டிஸும் இருக்கு, 2 எபிலிட்டிஸும் கம்பைன் ஆனதுனால என்னோட ஆப்போனன்ட் என்ன கொல்லணும்னு நினைச்சா கூட அவங்களே ஆட்டோமேட்டிக்கா செத்து போயிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹனகாவா ஒன்னு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடறான். இது மாதிரிலாம் பவர் வச்சிருந்தா எப்படிடா நான் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். ஹீரோ ஒன்னு ஹனகாவா கிட்ட கேக்குறான், உங்க எல்லாருக்கும் இப்பதான் புதுசா இந்த கிஃப்டே கிடைச்சிருக்கு, ஆனா இந்த டைம்லயும் நீங்க எப்படிடா இவ்வளவு சிங்கல்வாதியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹனகாவா ஒன்னு சொல்றான், இது எங்களுக்கு ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஏற்கனவே நாங்க ப்ரீவியஸா இங்க வந்திருக்கோம், கிங்டம் ஆஃப் இமான்ல இருக்க மெஜிஷியன்ஸ் எங்களை இங்க சமன் பண்ணாங்க, ஒரு டெமன் லார்ட கொல்றதுக்காக சமன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரான் கதைய. அதுக்குள்ள ஹீரோ அந்த கதையை டக்குன்னு முடிச்சு விட்டுறான். சோ நீங்க 3 பேருமே இந்த இடத்துல ஏற்கனவே நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணிருக்கீங்க அதான் சொல்லிட்டு கேக்குறான். உடனே இந்த சைடு ஹனகாவா என் கதையை சொல்ல விடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்துறான். என்னோட அட்வென்ச்சர் ஸ்டோரி இப்படி டக்குன்னு முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் நீங்க டெமன் லார்ட கொண்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் டனாரோ கிட்ட கேக்குறான், இவங்க 3 பேரும் கிளாஸஸ்ல நிறைய லீவ் போட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். டனாரோ என்ன சொல்றான், இல்ல அப்படிலாம் ஒன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இந்த சைடு ஹனகாவா ஒன்னு சொல்றான், இல்ல நாங்க கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அப்பனா நம்மளும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஹனகாவா கொல்றதுக்காக முடிவெடுக்கிறான். உடனே ஹனகாவா ஹீரோ கிட்ட கெஞ்சுறான், தயவு செஞ்சு என்ன மட்டும் உயிரோட விட்டுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ ஒன்னு சொல்றான், நான் எனக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, நான் உன்னை கொண்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இந்த சைடு ஹனகாவா டனோரா கிட்ட கேக்குறான், டனோரா நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். டனோரா ஒன்னு சொல்லிடுறா, நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு ஹீரோ தான் காரணம், அதனால நான் இதுல எதுவும் சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் அவன் எடுக்கிற முடிவுதான் சொல்லிட்டு சொல்லிடுறா. ஹனகாவா ஒன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். டனோரா நீங்க இப்படி கல் நெஞ்சக்காரியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இதுக்கு வேற வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி எடுக்கிறான். இந்த மேஜிக் ஐட்டம் மட்டும் யூஸ் பண்ணனா நான் உங்களோட சர்வெண்ட் ஆயிருவேன்னு சொல்லிட்டு சொல்றான். இது எப்படி வேலை செய்யணும்னா, நான் இதை கழுத்துல மாட்டிட்டு யாரை ஃபர்ஸ்ட் பாக்குறேனோ அவங்களோட ஆர்டர்ஸை நான் டிசோபே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். கழுத்துல மாட்டிட்டு அவன் டனோராவை பாத்துறான். மாஸ்டர் உங்களோட ஆர்டர்ஸ் தான் என்னோட டிசைர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிரீப்பியா டனோரா கிட்ட நடந்து வர டனோரா உடனே தள்ளி போடாதுன்னு சொல்லி கத்திடுறான். கத்துனோன்னு அவன் ஆர்டர்ஸை ஒபே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுறான். அப்புறம் டனோராவே ஹனகாவா கிட்ட கேக்குறா, இதுக்கு வேற வழி எதுவும் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க ஹனகாவாவும் உங்களோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். நீங்க வேணா என்ன வேற யாருக்காவது டிரான்ஸ்பர் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். சொல்லிட்டு அழுகுறான், நான் இது சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா ஆர்டர்ஸ் என்னால மீற முடியாதுன்னு சொல்லிட்டு கதறான். டனோரா ஒண்ணு இவனை ஹீரோ கிட்ட டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுறா. டிரான்ஸ்பர் பண்ணி விட்டோன்னா நம்ம ஹனகாவா தாறுமாறா அழுகுறான். நான் டனோரோட சர்வெண்டா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறான். உடனே ஹீரோ இந்த சரி ஹனகாவா கிட்ட சரி நான் உன்னை கொல்லலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்புறம் ஹனகாவா கொஞ்சம் சந்தோஷமாயிடுறான். அப்படியே என்ன கொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு
கேட்டு சந்தோஷமாயிடுறான். ஹீரோ ஒன்னு ஹானகாவா கிட்ட அங்க ஒரு காடு தெரியுதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹானகாவா எது அந்த பயங்கரமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்க அந்த காடுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த இடத்துல போயிட்டு எனக்காக நில்லுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹானகாவா ஒன்னு ஹீரோ கிட்ட கேக்குறான். நான் சொன்னது உனக்கு புரியலையா? அந்த இடத்துல ஃபுல்லா மான்ஸ்டர்ஸா இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனாலும் இந்த சைடு ஹானகாவோட பாடி ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோ சடனா கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னே ஹானகாவா கொஞ்சம் சந்தோஷமாயிடுறான். நீங்க என்ன சும்மா தானே அங்க போய் நிக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோ ஒன்னு இந்த சைடு ஹானகாவா கிட்ட எங்களை பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். திரும்பி அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுறான். திரும்பி ஹீரோ கூப்பிடுறான். திரும்பி சந்தோஷமா திரும்புறான். ஹீரோ ஒன்னு ஹானகாவா கிட்ட உன்கிட்ட பொக்கிஷம் இல்லைன்னா ஏதாவது இந்த இடத்துல வேல்யூவான இது இருந்துச்சுன்னா விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா அவ்வளோ கோல்டு இதையும் பார்ஸையும் இங்க விட்டுட்டு போறான். நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி போன அட்வர்டைஸ்ல சம்பாதிச்சது இதெல்லாம் சொல்லிட்டு ஹானகாவா சொல்லிட்டு போறான். டொனாரோ ஒன்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. நம்ம பாட்டுக்கு இதெல்லாம் பண்றோம், இது எல்லாமே வேலைக்கு ஆகுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒன்னு சொல்றான். எப்ப வேணாலும் அவன் நம்மள பிட்ரே பண்ணிடலாம், அதனால இது மாதிரி பண்ணதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ ஒன்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. நான் எப்ப வேணாலும் உன்னை பிட்ரே பண்ணலாம்ல, எப்ப வேணாலும் நான் உன்னை எதிர்த்து நிக்கலாம் அது மாதிரி சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒன்னு சொல்றான். வேற எதுவும் பண்ண முடியாது, அப்படி ஆயிடுச்சுன்னா நடக்கிறது நடந்ததுதான் தீரும்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஒன்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. இத நான் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளவா பேசினது கூட கிடையாது, ஆனா நீ ஏன் என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு கேக்குறா. என்ன ஏன் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீ இவ்வளவு மெனக்கடுறன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. ஒன்னு டொனாரோ கிட்ட சொல்றான். அது மாதிரிலாம் எந்த ரீசன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ ஒன்னு சேச்சா அப்படிலாம் இருக்காது, யோசிச்சு பாரு, நல்ல என்ன ஏதாவது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒன்னு யோசிச்சு பார்த்து சொல்றான். ஞாபகம் வந்துச்சு, என்ன ரீசன் சொல்லிட்டு சொல்றான். டொனாரோ ஒன்னு என்ன ரீசன் சொல்லிட்டு கேக்குறா. டிராகன் அட்டாக் பண்ண போறது நீ என்ன கெட்டி பிடிச்சல, அந்த டைம்ல உன் பூப்ஸ் என்ன டச் பண்ணுச்சு, உன் பூப்ஸ் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, அதான் நான் உன்னை காப்பாத்தினதுக்கான காரணம்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த சைடு டொனாரோ ஒன்னு காண்டாகி கத்த ஆரம்பிச்சிடுறான். இந்த உலகத்துல எவனுமே நல்ல ஆம்பளைங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த சைடு கேஸ்டல்ல ஷியோனை காட்டுறாங்க. ஷியோன் தலானை கட்டி பிடிச்சு உருண்டு கிடக்குறா. அந்த டைம்ல யோயிச்சின்னு சொல்லி இருக்கவன் ஷியோனை எழுப்புறான். ஷியோன் ஒன்னு என்னாச்சு என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு கேக்குறா. யோயிச்சின்னு இருக்கவன் அப்ப சொல்றான். நீங்க தானே ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க தானே ஃபியூச்சர் ஸ்டேஜஸ் பத்தி ரிப்போர்ட் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சைடு ஒன்னு ஷியோன் சொல்றான். ஆமா, நான் அந்த டிராகன் செத்து போன வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நான் பாக்கலன்னு சொல்லிட்டு சொல்றா. இவன் ஒன்னு சொல்றான். இது மாதிரி 4 பேரு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஷியோன் ஒன்னு ஏதோ அந்த பவர் இல்லாம இருந்தாங்களே அந்த 4 பேரும் செத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல பவர் இல்லாம செத்து போனவங்க 2 பேரு, எஸ்ராங்ல இருந்து செத்து போனவங்க 2 பேருன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்னது எஸ்ராங்கன்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அதுக்கப்புறம் சொல்றான். அவங்க செத்து போனவங்க எந்த வார்னிங்கும் இல்லாம செத்து போயிருக்காங்க, ஒருவேளை இது இன்ஸ்டன்ட் டெத் பவரா இருக்குமோன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஷீன் ஒன்னு சொல்றான். சிஸ்டம் இன்ஸ்டால் ஃபெயில் ஆகுறது பாக்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனாலும் இதை பத்தி நம்ம ஒன்னும் அவ்வளோ வருத்தப்பட தேவையில்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. யோயிச்சி ஆனாலும் சொல்றான். இது மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிகாஷனா இருக்கிறது நல்லது தானேன்னு சொல்லிட்டு சொல்றான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஷியோன் படுத்து தூக்கிடுறா. திரும்பி அந்த தானையை கட்டி பிடிச்சு பொருள ஆரம்பிச்சிடுறா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்த ஒரு புது எபிசோட்ல பார்ப்போம். Until then, bye bye from Anime Tamil. And இதே மாதிரி நிறைய அனிமே கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.